திருச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு விடுதியில் பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியரின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசு உதவி பெறும் பள்ளி விடுதியில் மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் தலைமை ஆசிரியரின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிருந்தா இணைந்திருக்கிறார். பிருந்தார், இந்த விசாரணை நிலவரம் எப்படி இருக்கிறது? யார் இன்னும் புகார் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இது குறித்து புகார் கொடுப்பதற்காக எண்கள் வழங்கப்பட்டிருக்கின்றனவே, அது குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, திருச்சி மேலப்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தனியார் தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளியில 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு தான் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக குழந்தைகள் உதவி மையத்திற்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் சமூக நலத்துறை அலுவலர் விசாரணை மேற்கொண்டு அந்த புகார் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் மருத்துவரா இருக்காரு. கைது செய்யப்பட்ட நிலையில அவர் மீது விசாரணை நடைபெற்று போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திருச்சி கோட்டை மகளிர் காவல் நிலையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது குழந்தைகள் தான் இவங்க எல்லாருமே 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகள்னா 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தான். அப்ப 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த பாலியல் தொல்லை எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு? புகார் என்பது சமீபத்தில் பெறப்பட்டதன் அடிப்படையில வேறு எந்த குழந்தைகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பது குறித்தெல்லாம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களும் குழந்தைகள்கிட்ட பேசி வராங்க. சமூக நலத்துறை அலுவலர்களும் காவல்துறையினரும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்வதுடன் விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான மருத்துவர் சாம்சன் என்பவர் திருச்சி பாலக்கரை காவல் நிலையத்துல கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த பாலக்கரை காவல் நிலையம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குற்றவாளி இங்கு இல்லை என காவல் நிலைய தரப்புல மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில குற்றவாளி இங்குதான் இருக்கிறார், அவரை உடனடியாக நீதிமன்றத்துல ஆஜர் செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய மாணவர் சங்கமும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல அதிர்ச்சிக்குள்ளான செய்தி என்னன்னா, இந்த பள்ளி விடுதி என்பது குழந்தைகள், அதாவது திருச்சி மாநகருடைய பிற கிராமங்கள்ல இருந்து குழந்தைகளை கொண்டு இங்க படிக்க வைக்கிறாங்க. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு என்று சொல்லும் பொழுது அந்த 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருந்திருக்கிறது என்பது புகாரின் அடிப்படையிலையும் அந்த குழந்தைகள் மீண்டும் மீண்டும் அதை சொன்னதன் அடிப்படையில சமூக நலத்துறை அதிகாரி என்று உறுதி செய்துதான் இந்த புகார் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இனி அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த விசாரணை எப்படி செல்கிறது என்பது அடுத்தடுத்த கட்டங்கள்ல தெரிய வரும். பூங்குழலி, நன்றி பிருந்தா. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.